பொன்னி வீட்டில் எல்லாருமே வந்து ஹாலில் இருக்காங்க. அப்போ திடீர்னு வந்து பொன்னிக்கு வந்து ஒரு ஆஃபர் வருது பாடுறதுக்காக. அதை பார்த்து எல்லாருமே வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்போ வந்து பொன்னி சொல்கிறாங்க, எனக்கு ஐடியா இல்லைங்க, தயவு செய்து மன்னிச்சிடுங்க, நான் பாட மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதை கேட்டு வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் சக்தி வந்து சொல்கிறாரு, ஏன் பொன்னி இப்படிலாம் சொல்கிற, ஏன் பாட மாட்டேன்னு சொல்கிற, இது நல்ல சான்ஸு, நம்ம கம்பெனியில் தான் உனக்கு வந்து பாடக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க, ஆனால் வேறு ஒரு கம்பெனிலேருந்து உனக்கு ஆஃபர் வந்திருக்கு, இது ஒரு நல்ல சான்ஸ்க்கு பொன்னி, இது நீ பயன்படுத்தினா உன் வாழ்க்கையில் ரொம்ப நல்லா முன்னுக்கு வரலாம், ப்ளீஸ் பொன்னி சொன்னால் கேளு அப்படின்னோடனே, இங்கே பாருங்கள், நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன்ல சக்தி, நான் பாட மாட்டேன்னு சொல்லிட்டு மறுபடியும் எப்படி பாட முடியும், அதனால் விட்டுங்க சக்தி, வேறு எதாவது பேச்சு பேசுங்க. இல்லைங்க நாங்கள் பாட விரும்பலை அப்படின்னு சொல்லிட்டு வந்து பொன்னி சொல்லிட்டு போயிடுறாங்க. உடனே வந்து நீ நில்லுங்க போகாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜெயா சொன்னோன்னே எல்லாரும் அதிர்ச்சி அடைகிறாங்க. உடனே வந்து ஜெயா வந்து அவள் பாடுவா, நீங்கள் போங்க நான் அமுச்சு வைக்கிறேன் அப்படி சொன்னோன்னே, சரிங்க ரொம்ப நன்றி, ஜெயலட்சுமி அம்மா சொல்லிட்டாங்க கண்டிப்பாக பொன்னி பாடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அடுத்து வந்து இங்கே வந்து எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. அம்மா நீங்கள் என்னம்மா சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சக்தி சொல்கிறாரு. உடனே பொன்னியை கூப்பிட்றாங்க, அவளை கூப்பிடு அப்படின்னோடனே பொன்னி வராங்க. இங்கே பாரு, நீ இந்த பாட்டை பாடு அப்படின்னோடனே சந்தோஷம் தாங்கவே முடியல பொன்னிக்கு. அத்தை நிஜமாவா? ஆமாம் நிஜமாக தான் சொல்கிறேன், ஒரு பெரிய கம்பெனியில் தான் உனக்கு ஆஃபர் பண்ணியிருக்காங்க, இது உனக்கு ஒரு கிடைச்ச நல்ல சான்ஸு, இதை நீ பாடும்போது மேன்மேலும் நீ வளர்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது, அதனால் வந்து நீ தைரியமாக பாடு அப்படின்னோடனே சந்தோஷம் தாங்க முடியல பொன்னிக்கு. அத்தை நிஜமாவா சொல்கிறீங்க? ஆமாம் அப்படி சொல்லிட்டு போயிடுறாங்க ஜெயா. இது எல்லாம் பார்க்குற சக்தி கொண்டாடுறாரு பொன்னியை. பொன்னி பார்த்தியா, அம்மாவோட வாயிலே வந்து உன்னை பாட சொல்லிட்டாங்க, இதுக்கப்புறம் எல்லா கச்சேரிக்கும் போகலாம், நல்ல பாட்டு பாடலாம். அப்புறம் இன்னொரு விஷயம், நீ சொன்னல ஜெயலட்சுமி அம்மா கிட்ட தான் பாட்டு கற்றுக்கணும்னு சொல்லிட்டு, அந்த வந்து வார்த்தையும் நிறைவேறும் பாரு, கூடி சீக்கிரம் அந்த ஆசை நிறைவேற்றி காட்டுனா இல்லையா பாரு அப்படின்னு சொன்னோன்னே உடனே வந்து பார்க்கலாம் சக்தி அப்படின்றாங்க. சரி பாடுறதுக்கான ப்ராக்டிஸ் எல்லாமே பண்ணு, அவங்க கம்பெனிக்கு நான் கூட்டிகிட்டு போகிறேன், நானே உன்னை கூட்டிகிட்டு போய்ட்டு பாட வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சக்தி சந்தோஷமாக ஓடி போகிறாரு துள்ளி குதிச்சு. இதெல்லாம் பார்க்குற பொண்ணு சந்தோஷப்படுறாங்க. இது எல்லாத்தையுமே வந்து அதிர்ச்சியாக வந்து கேட்டுகிட்டே இருக்காங்க. நம்ம வந்து பிரீத்தி வந்து என்ன பண்ணுறாங்க, செம்ம கடுப்பாக இருக்காங்க. என்னது பொன்னி பாடுறாளா, அதுவும் வந்து இந்த ஆன்ட்டியே வந்து பாட சொல்லிட்டாங்களே பொன்னியை, அப்போ ஆன்ட்டிக்கு வந்து பொன்னி மேலே இந்த கோவம் எல்லாமே போயிடுச்சா, அவ்வளோதானா, இப்படி பண்ணிட்டாங்களே, என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே, இதை விடவே கூடாது, பொன்னி வந்து பாட ஆரம்பிச்சிட்டானா அப்புறம் அவள் பெரிய ஆள் ஆகிடுவா, அதுக்கப்புறம் என்ன, உடனே ஜெயலட்சுமி என்ன பண்ணுவாங்க, பொன்னி கூட ரொம்ப சேர்ந்துருவாங்க, இப்போ சேரது பார்த்தாது இந்த குடும்பத்துக்கு ஆணி பேரே பொன்னின்றுவாங்க, அதனால் விடவே கூடாது, பொன்னி இந்த பாட்டை பாடுறதுக்கு நம்ம அலோவ் பண்ணவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக கடுப்பாகிறாங்க பிரீத்தி. என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிரீத்தி யோசிச்சுட்டு இருக்காங்க. இங்கே வந்து சக்தி என்ன பண்ணுறாரு, ரொம்ப சந்தோஷமாக இருக்காரு. பொன்னி வந்து என்னங்க இவ்வளோ சந்தோஷமாக இருக்கீங்கன்னொன்னே, வேறு என்ன அம்மா பாட சொல்லிட்டாங்களே, அதனால தான் நான் அப்போவே சொன்னேன்ல பிரீத்தி, கொஞ்ச நாளே உன் மனசை நல்லா புரிஞ்சுப்பாங்கன்னு சொல்லிட்டு, உன்னோட தங்கமான குணத்துக்கு யாராக இருந்தாலும் வந்து அடிப்பணிஞ்சு தான் ஆகணும், ஏங்க அப்படிலாம் சொல்கிறீங்க, நிஜமாக தான் சொல்கிறேன், வழிக்கு வந்து தானே ஆகணும், அம்மா வந்து எவ்வளோ நாள் பிடிவாதம் பிடிப்பாங்க, இப்போ பார்த்தியா பிடிவாதம் எப்படி தகர்ந்துனே வருதுன்னு, இன்னும் கொஞ்ச நாள் பாரு, உன்னை வந்து அம்மாவே வந்து பாட்டு சொல்லி கொடுத்து உன்னை பாட வைப்பாங்க, பார்க்கலாங்க இதெல்லாம் நடக்குதான்னு சொல்லிட்டு, நடக்குதா இல்லையான்னு பாரு, என்ன தான் அத்தை வந்து எனக்கு பாட சொல்லியிருந்தாலும் வந்து நான் பாடணுமா அப்படின்னு யோசிக்கிறேங்க, என்ன பொண்ணு இப்படி சொல்கிற, வேறு என்ன சொல்கிறது, நான் பாடினா என்னை எதுக்காக தேவையில்லாமல் பாடிக்கிட்டு, அதெல்லாம் வந்து தேவையில்லாத பிரச்சனையில் தான் போய் முடியுது, அதெல்லாம் ஒன்றுமே ப்ராப்ளம் கிடையாது, இதுக்கப்புறம் நீ பாடுற பாட்டு தான் உன் வாழ்க்கைக்கு ரொம்ப நல்லது, அதுக்காக முதல்ல பாட்டு பாட எல்லா ஏற்பாடும் பண்ணிவிடு, ப்ராக்டிஸ் நல்லா பண்ணு புரியுதா அப்படி சொல்லிட்டு போயிடுறாரு. சரி சக்தி, உங்களை விருப்பப்படியே வந்து நான் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி நான் நல்லா பாடுறேன் போதுமா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அடுத்து வந்து இங்கே என்ன பண்ணுறாரு, சந்திரசேகர் ஒரே சந்தோஷமாக ஓடி வராரு. ஜெயா நான் நினச்சி கூட பார்க்கல ஜெயா, நீ பொன்னி வந்து நீயே பாட சொல்லுவேன்னு சொல்லிட்டு, உண்மையிலே வந்து நீ கிரேட் தான் ஜெயா அப்படின்னோடனே உடனே அமைதியாக இருக்காங்க. சொல்லு ஜெயா, எப்படி நீ திடீர்னு ஒத்துக்கிட்ட, பொன்னி மேலே அந்த கோவம்லாம் போயிடுச்சு தானே, இதுக்கப்புறம் பொன்னியை நீ மருமகளாக ஏற்றுப்ப தானே அப்படின்னோடனே, இங்கே பாருங்கள் பொன்னி மேலே அந்த கோவம்லாம் போயிடுச்சுன்னு உங்களுக்கு யார் சொன்னது, அவளுக்கு எனக்கு ஒரு வேலை பண்ணா நன்மை பண்ணா அவளுக்கு ஒரு சந்தோஷத்தை நான் கொடுத்தேன், அவ்வளோதான், மற்றபடியெல்லாம் வேறு ஒன்றுமே கிடையாது புரியுதா, நீங்கள் ரொம்ப கற்பனை பண்ணிக்காதீங்க, இதெல்லாம் நடக்காது, பார்க்கலாம் ஜெயா, இப்போ வந்து பொன்னியை வந்து ஓரளவு வந்து அண்டர்ஸ்டாண்ட் நீ பண்ணிக்கிட்ட, பொன்னியோட மனசை புரிஞ்சுக்கிட்ட, அதுக்கேற்ற மாதிரி நீ அவளுக்கு வந்து சந்தோஷத்தை கொடுத்துருக்க, அதே மாதிரி கூடி சீக்கிரம் பொன்னியை முழுசாக நீ புரிஞ்சுக்கிட்டு நீ வந்து எப்படி வந்து பொன்னியை கொண்டாட போகிறேன் நான் பார்க்க தானே போகிறேன் அப்படின்னு சந்திரசேகர் சொல்லிகிட்டே இருக்காரு. உடனே ஜெயா வந்து எனக்கு தூக்கம் வருது அமைதியாக படுக்கிறீங்களான்றாங்க. எனக்கு இது போதும் ஜெயா, கூடி சீக்கிரம் கண்டிப்பாக நீ பொண்ணி ஏற்றுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சந்திரசேகர் சந்தோஷப்படுறாரு. இது